மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள், குழந்தைகள் மையங்கள், கால்நடை காப்பகங்கள், பள்ளி கட்டடங்கள், விளையாட்டு மைதானங்கள், உடற்பயிற்சி கூடங்கள், கொரட்டூர் தாங்கல் ஏரியில் படகு சவாரி உள்ளிட்ட ரூபாய் 59.27 கோடி மதிப்பிலான 38 முடிவுற்ற பல்வேறு திட்டப்பணிகள். சென்னை குடிநீர் வாரியம் சார்பில் மணலி, சோழிங்கநல்லூர் மற்றும் அம்பத்தூரில் குடிநீர் வழங்கல் திட்டம் என ரூபாய் 192.26 கோடி மதிப்பீட்டில் குடிநீர் வழங்கல் தொடர்பான 8 புதிய முடிவுற்ற திட்டப்பணிகள். சோழிங்கநல்லூர், மதுரவாயல், கொளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் ரூபாய் 337.28 கோடி மதிப்பீட்டில் கழிவுநீர் அகற்றல் தொடர்பான 8 முடிவுற்ற திட்டப்பணிகள். நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் சார்பில் மாநகராட்சிகள், நகராட்சிகளில் குடிநீர் மேம்பாட்டு பணிகள், புதிய பேருந்து நிலையங்கள், பள்ளி கட்டிடங்கள், முதல்வர் படைப்பகங்கள் ரூபாய் 349.76 கோடி மதிப்பிலான 93 முடிவுற்ற பல்வேறு திட்டப்பணிகள். பேரூராட்சிகளின் இயக்குநரகம் சார்பில் பேரூராட்சி பகுதிகளில் குடிநீர் அபிவிருத்தி பணிகள், பேருந்து நிலையம் நவீனமயமாக்கல், புதிய சமூக கூடங்கள், புதிய அலுவலக கட்டிடங்கள், துணை சுகாதார நிலையங்கள் உள்ளிட்ட ரூபாய் 389.93 கோடி மதிப்பிலான 76 முடிவுற்ற பல்வேறு திட்டப்பணிகள். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் திருநெல்வேலி, தஞ்சாவூர், கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் உள்ள சிதம்பரம் நகராட்சி, அண்ணாமலை நகர் பேரூராட்சி மற்றும் 14 ஒன்றியங்களில் உள்ள 1337 ஊரக குடியிருப்புகள் பயன்பெறும் வகையில் ரூபாய் 1404.27 கோடி மதிப்பீட்டில் 5 கூட்டு குடிநீர் திட்டங்கள் மற்றும் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த குடிநீர் குறைதீர்வு மையம் புனல் 1916 ஆகியவை தொடங்கி வைக்கப்பட்டன. மேலும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் வெள்ள நிவாரண மையங்கள், பல்நோக்கு கட்டடங்கள், மண்டல அலுவலகம், உள் விளையாட்டு அரங்கம் உள்ளிட்ட ரூபாய் 27.59 கோடி மதிப்பீட்டிலான 9 புதிய திட்டப்பணிகளுக்கும் சென்னை குடிநீர் வாரியத்தின் சார்பில் சென்னை மாநகரில் 1 லட்சம் சீர்மிகு அளவுமானிகள் பொருத்துதல், கொடுங்கையூரில் 3ஆம் நிலை சுத்திகரிப்பு நிலையத்தை புதுப்பித்தல் என ரூபாய் 495.29 கோடி மதிப்பீட்டிலான 2 புதிய திட்டப்பணிகளுக்கும் நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் சார்பில் தஞ்சாவூர், திருவள்ளூர், குமாரபாளையம் ஆகிய பகுதிகளில் பேருந்து நிலையம், சாலை மேம்பாடு, குடிநீர் அபிவிருத்தி பணிகள், வணிக வளாகம் உள்ளிட்ட ரூபாய் 132.48 கோடி மதிப்பீட்டிலான 8 புதிய திட்டப்பணிகளுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். இவ்வாறு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் ரூபாய் 3388.13 கோடி மதிப்பீட்டிலான 229 திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தும் 19 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.